திருக்க மீன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், திருக்க மீனை நல்லா அந்த குழப்பெல்லாம் போய் நல்லா க்ளீன் பண்ணி அந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த கவுச்சி வாசனை போகிற அளவு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு தக்காளி ஒரு 2, இஞ்சி பூண்டு விழுது அதை கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக அடிச்சுக்கணும். புளி கரைசல், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். இதுக்கு திருக்க மீனுக்கு மிளகு, ஜீரகம், தேங்காய் 3த்தையும் அரைச்சின்னா தான் அந்த டேஸ்ட்டு வரும். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம், மஞ்சத்தூள். இதுதான். இதை எப்படி நம்ம செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம கடுகு போட்டுக்கணும். கடுகு வெடித்ததும் சீரகம், வெந்தயம், வெங்காயம், பூண்டு. இப்போ பாருங்கள், மிக்சியில் தேங்காய், சீரகம், மிளகு இதை நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடணும். பாருங்கள், தேங்காய் பேஸ்ட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். புளி கரைசலில் தக்காளி போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இதை கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள். அடுத்தது நம்ம அந்த தேங்காய் விழுதையும் போட்டுக்கணும். எல்லாம் போட்டு நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு நம்ம இப்போ அந்த வெங்காய பேஸ்ட் அந்த வதக்கந்தலை போடணும். இப்போ இந்த வெங்காயம் வதக்கந்தலை இதை அப்படியே போட வேண்டியதுதான். நல்லா கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போட்டுங்க. இதை நல்லா கொதிக்கட்டும். கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதித்தோடனே அதுக்கப்புறம் மீன் போடுவோம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்தோடனே நம்ம கொத்தமல்லி போட்டுருவோம். பாருங்கள், நல்ல சலசலான்னு கொதிச்சிச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.